ஹாய் ஹால் அர்த்தமுள்ள வாக்கியமா நம்ம அமைக்க போறோம். செடிகளுக்கு தண்ணீர் விடு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த பிளான்ட்ஸ் இருக்கு, வாட்டர்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாட்டர்ன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்ன்றது வரும். வாட்டர் த பிளான்ட்ஸ். உங்கள் நாள் எப்படி இருந்தது? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வாஸ் இருக்கு, ஹவ் இருக்கு, யுவர் டே இருக்கு. வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஹவ்ன்றது வரும், செகண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டேன்றது வரும். ஹவ் வாஸ் யுவர் டே? ஹவ் வாஸ்னா வந்து எப்படி இருந்தது, யுவர் டேனா வந்து உங்களுடைய நாள். ஒரு ஷீட்டை வந்து எடுத்துக்கோ. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டேக் இருக்கு, ஷீட் இருக்கு, ஒன்ன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேக்ன்றது வரும், செகண்ட் வந்து ஒன்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ன்றது வரும். டேக் ஒன் ஷீட். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஃபைல் பேரு என்ன? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த ஃபைல் இருக்கு, வாட் இஸ் இருக்கு, நேம்ன்றது இருக்கு. இதை வந்து வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? வாட் இஸ்ன்றது வரும், செகண்ட் வந்து இந்த ஃபைல்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்றது வரும். வாட் இஸ் த ஃபைல் நேம்? வாட் இஸ்னா வந்து என்னவாக இருக்கிறது, ஃபைல் நேம்னா வந்து ஃபைலோடைய பேரு. அவ பேனாவை எடுத்தா. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த பென் இருக்கு, டுக் இருக்கு, ஷீன்றது இருக்கு. வாக்கியமா அமைங்க. இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஷீன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுக்குன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பென்ன்றது வரும். ஷீ டுக் த பென். ஷீ டுக்னா வந்து அவ எடுத்தா, த பென்னா வந்து பேனாவை. அவ அதை வளர்க்கறா. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். க்ரோஸ் இருக்கு, இட் இருக்கு, ஷீன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷீன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸ்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ன்றது வரும். ஷீ க்ரோஸ் இட். ஷீ க்ரோஸ்னா வந்து அவ வளர்க்கறா, இட்னா வந்து அதை. இது எல்லாம் எந்து. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆல் ஆஃப், மைன், திஸ் இஸ். இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஆல் ஆஃப்ன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைன்ன்றது வரும். ஆல் ஆஃப் திஸ் இஸ் மைன். ஆல் ஆஃப் திஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அப்படின்ற அர்த்தம். இஸ் மைன்னா வந்து என்னுடையது. ஆல் ஆஃப் திஸ் இஸ் மைன். அவ ரொம்ப பதட்டமா இருந்தா. இதுக்கெல்லாம் ஆங்கில வார்த்தையில ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நர்வஸ் இருக்கு, ஷீ இருக்கு, வாஸ் டூன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஷீன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் டூன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ்ன்ற வேர்டு வந்து வரும். ஷீ வாஸ் டூ நர்வஸ். ஷீ வாஸ்னா வந்து அவ இருந்தா, டூ நர்வஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக. அவளுக்கு அது ஞாபகம் இருக்கா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இட் இருக்கு, ரிமெம்பர் இருக்கு, டஸ், ஷீன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டஸ் ஷீன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ன்றது வரும். டஸ் ஷீ ரிமெம்பர் இட்? டஸ் ஷீ ரிமெம்பர்னா வந்து அவளுக்கு ஞாபகம் இருக்கா, இட்னா வந்து அது. உங்க கை சுத்தமா இருக்கா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். யுவர் ஹேண்ட்ஸ் இருக்கு, ஆர் இருக்கு, கிளீன்ன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஹேண்ட்ஸ்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன்ன்றது வரும். ஆர் யுவர் ஹேண்ட்ஸ் கிளீன்? ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருவீங்க. யுவர் ஹேண்ட்ஸ்னா வந்து உங்களுடைய கைகள், கிளீன்னா வந்து சுத்தமாக. நீ எங்க வேலை செஞ்ச? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வேர் இருக்கு, ஒர்க் இருக்கு, டிட் யூன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேர்ன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட் யூன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ன்றது வரும். வேர் டிட் யூ ஒர்க்? வேர்னா வந்து எங்க, டிட் யூ ஒர்க்னா வந்து நீ வேலை செஞ்ச அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அது எல்லாம் விலை அதிகம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆர் வெரி, தோஸ் எக்ஸ்பென்சிவ். இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? தோஸ்ன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெரின்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ்ன்றது வரும். தோஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். தோஸ் ஆர்னா வந்து அவை இருக்கின்றன, வெரி எக்ஸ்பென்சிவ்னா மிகவும் விலை உயர்ந்ததாக. அவளுக்கு அழகான முடி இருந்துச்சு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஹேர் இருக்கு, பியூட்டிஃபுல் இருக்கு, ஷீ ஆடுன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்னா ஷீ ஆடுன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன்றது வரும். ஷீ ஆட் பியூட்டிஃபுல் ஏர். ஷீ ஆட்னா வந்து அவளுக்கு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். பியூட்டிஃபுல் ஏர்னா வந்து அழகான முடி. சாலை அகலமாக இருந்துச்சு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வைடு இருக்கு, த ரோடு இருக்கு, வாஸ்ன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா த ரோடுன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைடுன்ற வேர்டு வந்து வரும். த ரோட் வாஸ் வைடு. த ரோட்னா வந்து சாலை, வாஸ் வைட்னா வந்து அகலமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது.
சரியான நேரத்துல வந்து ரயில் வந்து சேர்ந்துச்சு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த ட்ரெயின் இருக்கு, ஆன் டைம் இருக்கு, அரைவ்டுன்றது இருக்கு. இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்ன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரைவ்டுன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம்ன்றது வரும். இந்த ட்ரெயின் அரைவ்டு ஆன் டைம். இந்த ட்ரெயின் அரைவ்டுனா வந்து தொடர் வண்டி வந்து சேர்ந்தது. ஆன் டைம்னா வந்து சரியான நேரத்தில். கடைசி பஸ்ஸை பிடிச்சோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். காட் இருக்கு, த லாஸ்ட் பஸ் இருக்கு, வீன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்னா வீன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் பஸ்ன்றது வரும். வி காட் த லாஸ்ட் பஸ். வி காட்னா வந்து நாங்க பிடிச்சோம். த லாஸ்ட் பஸ்னா வந்து கடைசி பேருந்தை. அவ பேரு எனக்கு தெரியும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நோ இருக்கு, ஐ இருக்கு, ஹர் நேம்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை வாக்கியமா அமைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஐன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர் நேம்ன்றது வரும். ஐ நோ ஹர் நேம். ஐ நோனா வந்து எனக்கு தெரியும். ஹர் நேம்னா வந்து அவளுடைய பெயர். அவன் பந்தை வந்து வீசனா. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். த பால் இருக்கு, த்ரூ இருக்கு, ஹீன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஹீன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பால்ன்றது வரும். ஹீ த்ரூ த பால். ஹீ த்ரூனா வந்து அவன் வந்து வீசனா. பால்னா வந்து பந்தை. அவ ஓய்வு எடுக்கணும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஷீ இருக்கு, ரெஸ்ட் இருக்கு, ஷுட் டேக்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷீன்றது வரும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷுட் டேக்ன்றது வரும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ன்றது வரும். ஷீ ஷுட் டேக் ரெஸ்ட். ஷீ ஷுட் டேக்னா வந்து அவ எடுக்கணும். ரெஸ்ட்னா வந்து ஓய்வு. அவ எவ்வளவு பணம் செலுத்தினா. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டிட் ஷீ இருக்கு, பே இருக்கு, ஹவு மச்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹவு மச்ன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட் ஷீன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன்ற வேர்டு வந்து வரும். ஹவு மச் டிட் ஷீ பே. ஹவு மச்னு எவ்வளவு, டிட் ஷீ பேனா வந்து அவ வந்து செலுத்தினா, பணம் வந்து செலுத்தினா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அது உங்களுடைய விருப்பம். அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். யுவர் இருக்கு, சாய்ஸ் இருக்கு, இட் இஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது வரும் பார்த்தீங்கன்னா இட் இஸ்ன்றது வரும். செகண்ட் வந்து யுவர்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ்ன்றது வரும். இட் இஸ் யுவர் சாய்ஸ். இட் இஸ் யுவர் சாய்ஸ். யுவர் சாய்ஸ்னா வந்து உங்களுடைய விருப்பம். இட் இஸ்னா வந்து அது இருக்கிறது. யுவர் சாய்ஸ்னா வந்து உங்களுடைய விருப்பமாக. முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். குட் டைம். இட் இஸ் எ டு இன்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இட் இஸ் ஏன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் டைம்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு இன்வெஸ்ட்ன்றது வரும். இட் இஸ் எ குட் டைம் டு இன்வெஸ்ட். இட் இஸ் எ குட் டைம்னா வந்து இது ஒரு நல்ல நேரம். டு இன்வெஸ்ட்னா வந்து முதலீடு செய்ய. நீலம் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச நிறம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மை ஃபேவரட் ப்ளூ இஸ் கலர். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ப்ளூ இஸ்ன்றது வரும். செகண்ட் வந்து மை ஃபேவரட்ன்றது வரும். தேர்ட் வந்து கலர்ன்றது வரும். ப்ளூ இஸ் மை ஃபேவரட் கலர். ப்ளூ இஸ்னா வந்து நீலம் இருக்கிறது. மை ஃபேவரட் கலர்னா வந்து எனக்கு பிடித்த நிறமாக. உனக்கு சமைக்க கத்து கொடுத்தது யாரு? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஹூ டு குக் taught you. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஹூன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா taught youன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு குக்ன்றது வரும். ஹூ taught you டு குக். ஹூ taught youனா வந்து உனக்கு சொல்லி கொடுத்தது யார்? உனக்கு கத்து கொடுத்தது யாரு? டு குக்னா வந்து சமைக்க. நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணலாம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எனி டைம் யூ கேன் கால் மீ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? யூ கேன்ன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் மீன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம்ன்ற வேர்டு வந்து வரும். யூ கேன் கால் மீ எனி டைம். யூ கேன் கால் மீனா வந்து நீ என்னை அழைக்கலாம். எனி டைம்னா வந்து எப்போ வேணும்னாலும். நான் அதை பற்றி கேட்கணும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அபவுட் இட் டு ஆஸ்க் ஐ நீட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஐ நீடுன்றது வரும். செகண்ட் வந்து டு ஆஸ்க்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் இட்ன்றது வரும். ஐ நீட் டு ஆஸ்க் அபவுட் இட். ஐ நீட் டு ஆஸ்க்னா வந்து நான் கேட்கணும். அபவுட் இட்னா வந்து அதை பற்றி. நாங்கள் வீட்டில் சாப்பிட விரும்புகிறோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வி லைக் அட் ஹோம் டு ஈட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? வி லைக்ன்றது வரும். செகண்ட் வந்து டு ஈட்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஹோம்ன்றது வரும். வி லைக் டு ஹீட் அட் ஹோம். வி லைக் டு ஹீட்னா வந்து நாங்கள் சாப்பிட விரும்புகிறோம். அட் ஹோம்ல வந்து வீட்டில். வருஷத்துக்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கள பார்க்குறோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். தெம் ட்வைஸ் வி சி எ இயர். இதுக்கான ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? வி சின்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெம் ட்வைஸ்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ இயர்ன்றது வரும்.
we see them twice a year. we see themனா நாங்க அவங்கள பார்க்கறோம். twice a yearனா வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி. அவங்க அத மாத்த விரும்புறாங்க. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். want to change it they. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? theyன்றது வரும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா want toன்றது வரும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா change itன்றது வரும். they want to change it. they want to change it. theyனா வந்து அவர்கள், want to changeனா வந்து மாத்த விரும்புறாங்க, itனா வந்து அதை. அவர் வந்து எனக்கு வாகனம் ஓட்ட கத்து கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். he thought to drive me how. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? he thoughtன்றது வரும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா he howன்றது வரும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா to driveன்றது வரும். he taught me how to drive. he taught meனா வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. how to driveனா வந்து எப்படி வாகனம் ஓட்டுவது என்று. குழந்தை பிறந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் ஆகுது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். the baby weeks oldன்றது இருக்கு, is 2ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? the babyன்றது வரும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா is 2ன்றது வரும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா weeks oldன்றது வரும். the baby is 2 weeks old. the baby isனா வந்து குழந்தை இருக்கிறது. 2 weeks oldனா வந்து குழந்தை பிறந்து 2 வாரம் தான் ஆகுது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மீண்டும் உங்களை வேற ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.